போன கிளாஸ்ல சில விஷயங்களை நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ண சொன்னோம். நீங்க போயிட்டு பார்த்துட்டீங்க. அல்ஹம்துலில்லாஹ் பண்ணிட்டேன் ஹஸ்ரத். இல்ல ஓகே. நான் இப்ப நேரடியா பாடத்துக்கு போவோம். ஓதுற தொடர்பான பாடங்களை ஆரம்பிச்சுக்கிறோம். பார்த்துட்டு விஷயத்துக்கு வரும். முதல்ல ஓதுங்க பாப்போம். ஹஸ்ரத் உண்டா முதலாவது ஓதுங்க பாப்போம். ஓதவா ஹஸ்ரத்? சவுண்ட் கேக்குதா? கேக்குது ஹஸ்ரத். ஓதுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஅம்ம வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர். அதுல சாயில என்று நின்று போக கூடாது. ஓகே ஹஸ்ரத். ட்ரை பண்ணுங்க பாப்போம். வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர். குட் குட். இதுல ரெண்டு இடத்துல எங்களுக்கு நீட்டுறதுக்கு இடம் நிக்குது. அப்படிதானே? ஆமா ஹஸ்ரத். ரெண்டு ஆமா ஹஸ்ரத். சாண்டு நீங்க 3 செகண்டுக்கு நீட்டுறீங்க. ரெண்டாவது ஆமா ஹஸ்ரத். எண்டு அதுலயும் 1 செகண்டுக்கு ஒரு நீட்டுறதுக்கு இடம் செகண்ட். நிக்குது. இது ரெண்டையும் ஆமா ஒரே மாதிரி நாங்க ஈட்டப்படாது. ஒரே நேர்கோடுக்கு அமைப்புல நாங்க ஈட்டமிட்டால் எங்களுக்கு டோன் வராது. அதுல என்ன செய்யணும்? ஏற்றத்தாழ்வுகளை நாங்க உருவாக்கி கொள்ளணும். கடல் இன்ஷா அல்லாஹ். போல அந்த ஸ்டைலுக்கு எங்கள் டோனை நாங்க தான் உருவாக்கணும். அப்பதான் எங்களுக்கு அந்த ஓதல் ஸ்டைலுக்கு மூவ் ஆக இயலும். وأما ஓகே. السائل فلا تنهر. ரெண்டாவது, இந்த இடத்துல நீட்னிங் என்றால் நீட்டினத்துக்கு பின்னால ஒரு சின்ன கெப் எடுத்து ஈய தெளிவாக உச்சரிக்கணும். நான் போன கிளாஸ்ல பேசினோம். அலிஃபினுடைய ஆமா சார். அதுக்கு முன்னாடி வார எழுத்திலிருந்து மிக தெளிவாக பிரிந்து தெளிவான உச்சரிப்பை தரக்கூடியதாக அமையணும் என்று பேசினோம். ஏன்னா ஓகே சார். ஓகே. வாவுல இருந்து பிரிந்ததாக ஏட சவுண்ட் வருது. ஈல பின்னாடி ஈல என்றதும் முன்னாடி இருந்து ஈல இருந்து பிரிந்து வருது. ஓகே சார். ஒரு وأما السائل فلا تنهر. குட் குட். ஃபலா மா சா என்ற ஒரே இது இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் நாங்க எங்க டோனை ஃபிளெக்சிபிளா மாத்திக்கொள்ளணும். அது உங்களோட கையில தான் நிக்குது. அது நீங்க தான் ஃபிளெக்சிபிளா மாத்தணும். இன்ஷா அல்லாஹ் பிராக்டிஸ் பண்றேன் சார். ஓ, அப்ப அந்த 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 பகுதி முக்கியம். وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ. ஓகே சார். அது போதும்பா. وأما السائل فلا تنهر. உங்களோட கவரேஜ்ல சின்ன பிரச்சனை உண்டிக்கிற மாதிரி விளங்குது இடையில. ரெண்டாவது. صراط الذين أنعمت عليهم. போதுங்க. ஆகு போக கூடாது. சவுண்ட்லாம் ஆயிக்கணும். வேணா அலிஃப் அப்படித்தானே? ஆ ஆமா சிஸ்டர். ஆ ஆமா சிஸ்டர். صراط الذين أنعمت عليهم. صراط الذين أنعمت عليهم. இதுல என்ன மிஸ்டேக் சொல்றீங்க சார்? ஒன்று உங்களோட டோன் தான் மிக முக்கியம். உங்களோட டோன் நீங்க மேல கீழே கூட்டி 5 விஷயங்கள் எடுத்துக்கொள்ளணும். ரெண்டாவது சவுண்ட் எடுத்துக்கொள்ளணும். இது ரெண்டு தான் முக்கியம். வேற எந்த ஓகே சார். மிஸ்டேக்கும் நான் படிக்கலையே. மத்தெல்லாம் சரி. நீங்க ஒன்று சவுண்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களோட ராகத்தை டெவலப் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் சார். ம் صراط الذين أنعمت عليهم. குட். இப்போ இதில் பாருங்க. இப்போ நீங்க ஓதுன ஸ்டைல்ல சில ரெண்டு ரெண்டு இடங்கள்ல கொஞ்சம் உடையுது. أنعمت عليهم أنعمت عليهم. அந்த துண்டு உங்களோட சரி எந்த ஒரு டோனும் இல்லாம சரியா ஃபாஸ்ட்டுக்கு அடிபட்டு வர மாதிரி விளங்குது. அப்படி வரக்கூடாது. அப்பதான் டோன். صراط الذين أنعمت عليهم. நூன்ல இருந்து அலிஃபை பிரிக்கணும். இந்த ந அலிஃப்ல இருந்து
இந்த ந இடத்துல இருந்து ஏவை பிரிக்கணும். அப்பதான் ஏட சவுண்டை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே ஹஸ்ரத். இந்த ரெண்டு இடத்தையும் நாங்க நிப்பாட்டி ஓதையும் மேலாது, சேர்த்தான் ஓதணும். சேர்த்து ஓதுற டைம்ல இந்த ஏவை தெளிவான உச்சரிப்புக்கு நாங்க வெளிப்படுத்தணும். ஓகே صراط ஹஸ்ரத். الذين أنعمت عليهم. ஓகே ஹஸ்ரத். صراط الذين أنعمت عليهم. ஓகே, ஓரளவுக்கு ஓகே. டெஸ்ட் பண்ணி வாங்க பாப்போம். ஹஸ்ரத் முதலாவது ஓதுங்க பாப்போம். ஓதவர். وأما الصائل பல பல فلا பல ஈ تنهر. வ இல்ல இல்ல ஹஸ்ரத். ஓகே ஹஸ்ரத். وأما السائل فلا تنهر. ஓகே ஹஸ்ரத். وأما الصائل فلا تنهر. உங்களோட கவரேஜ் பெரிய பிரச்சனை உண்டு. நீங்க ரெக்கார்டை திருப்பி கேட்கணுமா? அப்பதான் உங்கள்கிட்ட இருக்கிற இஷ்யூ அவங்களுக்கு விளங்கி கொள்ளலாம், என்ன ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லி. ஒன்று உங்களோட சவுண்ட் ரீதியான ப்ராப்ளம், ரெண்டாவது ஓதல் ரீதியான பிரச்சனை. சொல்லுதீங்க ஹஸ்ரத். இந்த ஐன் இந்த ஹம்சா வரது வந்து தனியா எடுத்து சொல்றீங்க. அது மாதிரி அலிஃப் வர இடத்துலயும் தனியா தெரியணும்னு சொல்றீங்க. எஸ் எஸ், உங்களோட விஷயம் சரி. பட் நீ ஓதுறது எனக்கு தீரா விளங்குது இல்லை, உங்களோட அது கவரேஜ் இஷ்யூ புரியுது உண்டீங்க. ஹஸ்ரத். சரி, ஏண்டா நீங்க وأما الصائل فلا تنهر. நீங்க ஓதுறது, நீங்க படிச்சிக்கிற விஷயத்த சரியா பிராக்டிஸ் பண்றீங்களாங்கிற இல்லையாங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்ணணும். அது உங்களோட ஓதலுக்கு கூட தான் நாங்க பார்க்கணும். உங்களுக்கு விஷயம் விளங்கிட்டேங்கிறது எங்களுக்கு விளங்கிட்டு. ஓகே நான் உங்களோட ஓதலோட பிரச்சனை என்னன்னு சொன்னா ஓகே ஹஸ்ரத். அதுக்கு சப்போர்ட் பண்ணது இல்லை. அதாவது நீங்க ஒரு விஷயத்தை விளங்கிக்கொள்ளணும். இந்த ஓ. இடத்துல முன்னாடி வார எழுத்தோட நீங்க ஈய சேர்த்தீங்க என்றால் உங்களோட சவுண்ட் என்ன செய்யும் என்றால் ஒட்டோவாக யாட சவுண்டுக்கு மாறும். ச ம். ஈல என்று கஸ்ரா வச்ச யாவை தான் நீங்க ஓதுவீங்க. நீங்க ஓகே கடைசியா சார். ஓதுற சந்தர்ப்பத்திலையும் அந்த சவுண்ட் தான் வெளியாகுது. அந்த சவுண்ட் வெளியாகிறது பிற. அதாவது ஓகே நாங்க சார். கற்பனையில ஓதுறோம் அலிஃப் வேற, உண்மையில வெளிப்படையா நாங்க உச்சரிக்கிறோம் யாவ. ஆமா சார். அந்த 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 மிஸ்டேக் ஓகே. மேலே மாறும். ம், சரி போதும் பாப்போம். வ وأما وأ وأ بلا وأ وأما وأ وأمس. وأما السائل فلا تنهر. குட். நிட்டுறது கவனிச்சுக்கிறணும் கட்டாயம். 3 செகண்டை விட தாண்டி போனா தான், 3 செகண்ட் என்ற அந்த லெவலுக்கு வந்தா தான் எங்களுக்கு டோன் வரும். சரிங்களா? ஓகே சார். ஈல ஃபல தன்ஹர், அப்பதான் டோன் வரும். நாங்க நீட்டா சொல்ற ஓகே காரணம், சார். உங்களை அல்லது எங்களை ஓதல நாங்க ரீஃப்ரெஷ் பண்ணி நாங்க ரிலாக்ஸ் ஆகணும் ஓதல்ல, அப்பதான் அந்த டோன் வரும். ஓகே சார். ம், திருப்பி ஓதவா சார். போதும். وأما السائل فلا تنهر. ஹாய். நாங்க இன்னும் ஒரு பகுதிக்கு வருவோம். இதுல மூணாவது ஓதுங்க. மூன்று விதமான. மூன்றாவது நம்பர் 3. ஓகே ஓகே. وأنزل وأنزلنا ஏர்ட சவுண்ட் من தான் முக்கியம். المعصرات. இதுல ஏர்ட சவுண்ட் முக்கியம். ஹஸ்ரத். முக்கியம் என்ற வகையில ரெண்டாவது சரளமாக ஓதணும். திக்கி முட்டி மோதி வரக்கூடாது, அது பெரிய பிழை. ஓகே ஹஸ்ரத். وأنزل وأنزلنا من المعصرات ماء. அந்த முட்டி மோதுறது வாரது பிழை. وأنزلنا من المعصرات ماء. அப்படி நிப்பாட்டையில அது நிப்பாட்டுனா நிப்பாட்டுற ஒழுங்குலாம் நிப்பாட்டணும். உங்களுக்கு நல்லா விளங்குது, நாங்க இதை ஒரே மூச்சில ஓத முடியாது, கஷ்டம் என்று விளங்கினால் அப்ப அதை நாங்க எப்படி ஒரே மூச்சுக்கு ஓதுறதுங்கிறத ஸ்பூன் பார்க்க. வச்சு நிப்பாட்டணும். அப்ப எந்த இடத்துல நிப்பாட்டலாம்ங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கணும். நீங்க தான் தீர்மானிக்கணும் ஓதுறாள்.
ஓதுவா ஹஸ்ரத்? ஓதுங்க. وأنزلنا من المعصرات மோசிராத் ماء. நிப்பாட்டுறது பிள்ளையே. மோசிராத் அப்படிங்களா ஹஸ்ரத்? நிப்பாட்டேலுமா? என்ன செய்யணும் பாப்பமே? படிச்சு. சுக்குன் வச்சு நிப்பாட்டினேன் ஹஸ்ரத். ஓ, சுக்குன் வச்சு நிப்பாட்டினீங்க. மோசிராத் நிப்பாட்டுறது பில. நிப்பாட்டுற அளவு பில. நீட்டி நிப்பாட்டுறதெல்லாம் பில. ஏன் பில? பாப்பமே. ஏன் பிழையா? ஏன் அது பிழை? ஏன்னா ஆ, சொல்லுங்க. ராத் இங்க வந்து நீட் எழுதணும். ராக்கு வந்து ஃபதுஹுமத் இருக்கு. ஆ, பக்கத்துல வந்து நீட்டி நிப்பாட்டும் போது 4 கவுண்ட்ல நிப்பாட்டணும். வெரி குட். அப்ப 4 என்ற ஆக குறைந்த அந்த 2 செகண்ட் கவுண்டுக்கு நீங்க வரணும். மோசிராத் என்றால் அது ஒரு கவுண்டும் இல்ல. ஆ, சரிங்க ஹஸ்ரத். ஆ, இந்த நாங்க ஒரு விஷயம் வஅன்ஸ. ஒன்று படிச்சேன். சரளமாக ஓதுறது, ரிப்பீட் பண்ணாம ஓதுறது. அந்த ரிப்பீட் பண்ணாம ஓதுற பகுதிக்கு மூவ் ஆகணும். இன்ஷா அல்லாஹ். அதான் முக்கியம். இன்ஷா அல்லாஹ் ஹஸ்ரத். ஆ, அதுதான் பிராக்டிஸ் ஆகலைன்னு சொல்லி தான் கிளாஸ்ல சேர்ந்திருக்கேன். ஒழுங்கா ஓத தெரியலன்ட்டு. சரிதான். அதுக்கு அது இன்ஷா அது அல்லாஹ் பிராக்டிஸ் பண்ணிடுறேன். அந்த 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 டார்கெட்டை நீங்க மனசுல வச்சுக்கொண்டே தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். நான் ரிப்பீட் பண்ணப்படாது என்றதை டார்கெட் பண்ணி வச்சுக்கொண்டே தான் நீங்க பிராக்டிஸ் பண்ணியே பழகுங்க. அப்பதான் இல்லாம போகும். ஓகே. ஓகே ஹஸ்ரத். நம்மளுக்கு அந்த பிழையெல்லாம் கிளியர் ஆகும். ஓ, وأن وأنزلنا من المعصرات சரி. அப்படி ماء. போக முடியாது. இப்ப மோசிரா நிப்பாட்டிங்க தானே. நிப்பாட்டினா ஆமா ஹஸ்ரத். நீங்க கொஞ்சம் முன்னாடி தான் சேர்த்து கொண்டு வரணும். மினல் ஓ, முஅ்சிராத்தி மாஅன் சஜ்ஜாஜா. கொஞ்சம் முன்னாடி இருந்து போயிட்டு வரணும். ஓகே. ஓகே ஹஸ்ரத். போதும் ஹஸ்ரத். அவ்வளவு ட்ரை பண்ணணும். ஓதல் தான் நம்ம முக்கியம். ஓகே ஹஸ்ரத். وأنزلنا من المعصرات நீங்க கொஞ்சம் தேடி من பார்க்கணும். நீங்க கொஞ்சம் தேடி பார்க்கணும். ஏன் உங்களுக்கு அந்த இடையில திருப்பி ரிப்பீட் ஆகுறது வருது என்ற தேடணுமா? உங்களுக்கு அந்த கண்டுபிடிக்கணும். அந்த மிஸ்டேக்கை நம்ம சரி பண்ணணும். விலங்கல விலங்கல. அதை கண்டுபிடிச்சு என்ன மிஸ்டேக்கோ அதை சரி பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். அதாவது நீங்க முதலாவது கண்டுபிடிக்கணும் ஏன் நான் ரிப்பீட் ஆகிறேன். அன்சல்னா அன்சல்னா அன்சல்னான்னு ரிப்பீட் ஆகிறீங்களே. ஆகிறீங்களே இப்ப அதுக்கான ரீசன் என்ன, என்ன காரணம், அதை கண்டுபிடிச்சீங்கன்னா ஒன்று உங்களுக்கு அடுத்த எழுத்து விளங்குது இல்லையா, அல்லது கொஞ்சம் அவசரமாக வாயால ஓத பழகிட்டீங்களா, கண்ணால பாக்குறது ஸ்லோ ஆயிட்டா, என்ன இஷ்யூங்கிறத கண்டுபிடிக்கும். அப்ப லேசு உங்களுக்கு உங்களை இந்த அந்த இடத்துல. இக்குப்பா எழுத்து வருதுல்ல ஹஸ்ரத், அதை நான் கரெக்டா சொன்னனான்னு சொல்லலையான்னு ஒரு டவுட் வர்றதுனால திருப்பி 2வது வரேன். ஆ, அது சரி. இப்ப நீங்க அப்படி என்றால் நீங்க அதுல விளங்கி கொள்ளணும். நாங்க கிளாஸ்ல படிச்சுக்கிறத மட்டும்தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறது. அப்ப உங்களுக்கு அந்த இடத்துல கிளியர் ஆகிடும். என்ன படிச்சுக்கிறோம்? ஓகே ஹஸ்ரத். ஏர்ட சவுண்ட படிச்சுக்கிறோம். எப்படி நிப்பாட்டன்னு படிச்சுக்கிறோம். எங்க எப்படி நீட்டன்னு படிச்சுக்கிறோம். வசனத்துல இருந்து ஓகே எப்படி சார். நிப்பாட்டு படிச்சுக்கிறோம். இந்த பகுதியை மட்டும் டார்கெட் பண்ணீங்கன்னா அதுல நீங்க தப்பிக் கொள்வீங்க. ஓகே ஹஸ்ரத். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ். நல்லா போ. இதுதான் நான் பண்ற மிஸ்டேக். 2வது திருப்பி திருப்பி ஓதுன ரீசன் வந்து ஆ, அங்க இன்னுக்கு வந்து சுக்குன் வந்திருக்கு அலிஃப் பக்கத்துல. அதை வந்து நான் இக்ஃபா பண்ணும்போது அது தப்பா ரைட்டான்னு தெரியாம திருப்பி திருப்பி அதை திருப்பி ரீட் திருப்பி பண்றேன். அது. எஸ், எஸ், குட். وأنزلنا من المؤزرات ماء دجاجا. இப்ப ரெண்டாவது வாங்க பாவம். யாரோட பிரச்சனை இல்லாம வரணும் பாவமே. وأنزلنا من மட்டும் المؤزرات ماء பிழை 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 பிழை. ثجاجا. நீங்க ஒரே மூச்சு ஓத போகணும். நீங்க பிழை விட்டுறீங்க. முதலாவது ரெண்டாவது அப்ப ரெண்டாவது. وأما الطائل فلا பிழை பிழை. تنهر. நீட்டுற அளவு மிக கவனமா இருக்கணும். அப்பதான் ட்ரோன் வர டிராகம் வரும். டிராகத்தை நாங்க எடுக்க கஷ்டமாக்கும் இல்லாட்டி. وأما وأما السائل السائل فلا تنهر. وأما السائل فلا تنهر.
ஓ, சா ஃபலா எல்லாம் ஆடாம அசையாம ஒரே அலைகள்ல வருது. அதை நீங்க மாத்தணுமா? அதான் முக்கியமான விஷயம். லாஸ் ரெண்டு கவுண்ட் கொடுக்கணும். ஓகே. லாம் பக்கத்துல அலிஃப் நீங்க இருக்கு. நீங்க அது சரி. நீங்க இதுக்கு 2 கவுண்ட் கொடுத்ததும் சரி, இதுல 6 கவுண்ட் கொடுத்ததும் சரி. ரெண்டும் ஒரே வேவ்ல வரப்படாது. நான் சொன்னேனே ஓகே. ஏற்றத்தாழ்வுகளோட அசைஞ்சு கொண்டு வரணும்னு சொல்லி, அந்த அசைவை நாங்க எடுக்கணும். அது உடனடியா வராது. நீங்க ஓத 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 அந்த அதை இன்ஸ்டால target பண்ணி பிராக்டிஸ் பண்றேன் சார். அதை டார்கெட் பண்ணி உங்களோட ப்ராக்டிஸை பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு வரும் அது. ஓகே இன்ஷால்லா நான் சார். சொல்றது வந்து 3 வசனத்தை மட்டும் உங்களோட ஒர்க்குக்கு தாரேன். நீங்க கிளாஸ்ல ரெக்கார்ட முதல்ல கவனமா கேளுங்க. உங்களோட ஓகே பிள்ளைகள் சார். தவறுகள் எதை மாத்தணும் எதை திருத்தணும் என்கிறத நீங்க முதல்ல விளங்குங்க. அதுக்கு பின்னால கிளாஸ்ல ஓதுற விஷயத்தை வச்சுக்கொண்டே கேட்டுக்கொண்டே நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகுங்க அந்த ஸ்டைலுக்கு. அதுக்கு பின்னால ஓகே சார். வீடியோ ஃபுல்லா நிப்பாட்டிட்டு நீங்க ஓதி பழகுங்க. அதுக்கப்புறம் கிளாஸுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே சார். அது ஓகே சார். அது இன்ஷால்லா.